Hello students, a very good evening to all. Welcome back to Catalyst Chemistry classes once again. So today classes நம்ம மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக ஒரு 11 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 11 ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு சால்வ் திஸ் கொஷின். ஸோ எப்பயும் போல நம்ம இந்த கொஷின் செஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஓனாக ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஓனாக ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை ஆன் பண்ணி உங்களோட சொல்யூஷன்ஸை பாருங்கள். ஓகே, உங்களுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் வந்திருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, கான்செப்ட் லெவலை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் மோர் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இது இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். See the first question. The material that exhibit the highest electrical conductivity among the following sulfur nitrogen compound is. ஓகே, ஸோ நம்மளுக்கு ABCD டோட்டலாக ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் பேஸ்டு சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன். ஓகே, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணினா ஒரு காம்பவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 காம்பவுண்ட்ஸில் எந்த காம்பவுண்ட் ஹையஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அண்ட் திஸ் கொஷின் ஃப்ரம் டிசம்பர் 2011 சிஎஸ்ஆர் கொஷினில் கேட்ட கொஷின். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே, இது எதை பொறுத்தது அப்படின்னா, ஒரு காம்பவுண்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்தது. ஓகே, ஸோ த காம்பவுண்ட் விச் மஸ்ட் ஹாவ் த ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் தான் அங்கே கண்டக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ கொஷின் கேட்குறது ஹையஸ்ட் கண்டக்டிவிட்டி ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா S4N4, செகண்ட் ஒன் S2NH, தேர்ட் ஒன் S2N2 அண்ட் லாஸ்ட் ஒன் SNX அப்படின்னு இருக்கு. ஓகே, அண்ட் திஸ் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாலிமெரிக் காம்பவுண்ட். ஆப்ஷன் டி, இட் இஸ் அ பாலிமெரிக் காம்பவுண்ட் அண்ட் ப்ராபப்ளி இட் இஸ் அ வெரி லாங் செயின் பாலிமர். ஓகே, ஸோ NSNX. ஓகே, ஸோ எக்ஸ் மீன்ஸ் ஜென்ரலி நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, என் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் த டைம். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி லாங் செயின் பாலிமர். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இந்த பாலிமர்ஸ்க்கு அப்படின்னா, SN. ஓகே, ஸோ எப்படி போய்கிட்டே இருக்கும். So the electrons are transferred from sulfur to sulfur. Okay, here the electrons are travel through sulfur. It has very high electrical conductivity. Okay, so இருக்கிறதுலே highest electrical conductivity இருக்கிறது என்ன அப்படின்னா this polymeric compound. Okay, so option D is the correct answer. Now move on to next question. See the question. The coordination number of aluminum ion and the number of bridging hydrogen atom in AlBH4 -1 are respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ திஸ் கொஷின் ஆஸ் ஃப்ரம் சேம் இயர் 2 மார்க். ஓகே, ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் அலுமினியம். ஓகே, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் அலுமினியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் இதில் ஹவு மெனி பிரிட்ஜிங் ஹைட்ரோஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 and 8. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8 அண்ட் பிரிட்ஜிங் ஹைட்ரோஜன்ஸ் ஆல்சோ 8. செகண்ட் 6, 4 and 6, 8 and 12. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we should know the structure. Okay, structure of this compound. First given compound பாருங்க, that is AlBH4 -1. Okay, so இந்த structure கிட்டத்தட்ட ஒரு bulky structure தான். first நான் எடுத்துக்கிறேன் aluminium. Okay, so here BH4, right? So BH now. Okay, ஸோ இது ஒரு யூனிட் BH4 அப்படின்னு சொல்லிடுறது. இதே மாதிரி மொத்தம் 4 யூனிட் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். செகண்ட் எழுதிட்டோம். நவ் தேர்ட் ஒன், திஸ் இஸ் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த்து.
Okay, so this is the structure of this compound. Okay, AlBH4 4 minus 1. Okay, so here what is the coordination number of aluminum? Okay, so coordination number அப்படின்றது என்னன்னா number of ligands are attached to the central atom. So here how many hydrogens are attached to the aluminum அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. Okay, so totally the aluminum is attached to the 8 hydrogen. Appo what is the coordination number? The coordination number பாத்தீங்க அப்படின்னா here coordination number of aluminum is 8, right? Now how many bridging hydrogens are there? Number of bridging hydrogen. Okay, so bridging hydrogen எது? So இதுதான். Okay, these hydrogens are bridging hydrogen. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த போரானையும் இந்த அலுமினியத்தை என்ன bridging பண்ணுது, connect பண்ணுது. Okay, so each 8 hydrogens totally 1 2 3 4 5 6 7 8. So totally 8 bridging hydrogens are there. Okay, so now the answer is 8 is the answer. Okay, the coordination number of aluminum is 8 and the bridging hydrogens also 8. So the correct answer is option A, 8 and 8. So option A is the correct answer. Okay, now take a screenshot and move on to next question. Now the next question number 3, the solid state structure of aluminum fluoride is. Okay, so we know very well aluminum fluoride அப்படின்றது AlF3. Okay, so this is the structure of aluminum trifluoride. Okay, and this question from December 2013 la ketta oru question. So we have to find out the structure of aluminum trifluoride. Okay, and key point enna kuduthirukanga appadina they mention the state of aluminum. Okay, they mentioned the solid state. Okay, so we know very well in solid state atoms are arranged very tightly packed or closely packed அப்படினு சொல்லுவாங்க. They are orderly arranged. Okay, ஒரு HCP arrangement இருக்கலாம், hexagonal close packing system இருக்கலாம், இல்ல ஒரு cubic packed system இருக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு காம்பேக்டான ஒரு பேக்கிங்கில் இருக்கும் அது. ஓகே, வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராகவும் அது இருக்கும். ஸோ இங்கே கொடுத்த ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ டைமரைஸ்டு ஃபார்ம். ஓகே, இட் இஸ் அ டைமர் ஃபார்ம். ஓகே, பட் அலுமினியம் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்றது டைமர் ஃபார்மை ஃபார்ம் பண்ணாது. ஓகே, இட் ஆல்வேஸ் ஃபார்ம் த காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் ஒன்லி, இட் நாட் ஃபார்ம் த டைமரைஸ்டு ஃபார்ம். ஸோ எக்ஸப்ட் அலுமினியம் ட்ரைஃப்ளூரைடு. ஓகேவா, இதே வந்து AlCl3 இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஃபார்ம் த டைமரைஸ்டு ஃபார்ம். ஓகேவா, பட் அலுமினியம் ட்ரைஃப்ளூரைடு வந்து டைமரைஸ்டு ஃபார்ம் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், பட் இட்ஸ் அ பாலிமெரிக் செயின், இட்ஸ் கோயிங் லைக் தட். ஓகே, டைமரைஸ்டு அப்படின்றது ஒன்லி 2 அலுமினியம்ஸ். ஓகே, 2 AlCl3 AlF3 கம்பைண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் டைமரைஸ்ட் ப்ராடக்ட். பட் இட் இஸ் அ பாலிமரைஸ்டு. ஓகே, ஒய் பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஆன். ஓகே, நம்பர் ஆஃப் 1 2 3 4 இந்த ஸ்ட்ரைட் செயின்லேயே 4 அலுமினியம்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ டாட்டட் லைனில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கனால இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்றத மீனிங். ஸோ இட் இஸ் அ பாலிமெரிக் ஃபார்மாக இருக்கும் இந்த சாலிட் ஸ்டேட்டில் அப்படின்னு இருக்காங்க. நோ, இட் இஸ் ஆல்சோ ராங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆப்ஷன் சி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சாலிட் ஸ்டேட்டில். ஓகேவா, ஸோ ஹியர் இந்த ஒரே ஒரு அலுமினியத்தை நம்ம மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோட பேக்கிங் பாருங்கள், இட் இஸ் ஆக்டாஹெட்ரல் மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ டோட்டலி இட் நியர்லி இட்ஸ் an octahedral. ஓகே, so this is the correct structure and this also see here it is a polymeric form மாதிரி தான் வருது. So option D is a wrong. So the correct structure of aluminum trifluoride in the solid state is option C. Okay, it is a very highly complicated structure. Okay, next question. Now see the next question, and this question from June 2012 கேட்ட ஒரு question. Okay, and very simple question. It's based on dipole moment. Okay, so see the question. The decreasing order of dipole moment of molecule is. Okay, so நம்மளுக்கு மொத்தம் ஒரு 3 மாலிகுல்ஸ் கொடுத்து இதோட டிக்ரீசிங் ஆர்டரில், அதாவது டைபோல் மொமெண்ட்டை டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஹையர் டு லோயர். வாட் ஆர் த கிவன் மாலிகுல்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் NF3 and NH3 and H2O. Okay, so we know very well dipole moment அப்படின்றது it completely depend on the
எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டைபோல் மூமெண்ட் ஆல்சோ ஹையாக இருக்கும். இப்போ இங்கே 3 பேரில் எந்த சென்ட்ரல் ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா probably it is an oxygen, okay, or because it is a 16th group element, whereas nitrogen it is a 15th group element. We know very well in periodic table left to right போகும்போது electron negativity அப்படின்றது increase ஆகும். So oxygen is more electron negative, okay, so and it also has a 2 lone pair of electron, so it has a bent structure also, okay, it has a bent structure. ஸோ இதோட டைபோல் மூமெண்ட் வந்து ஹை. ஓகே, ஸோ அமங் த 3 H2O வந்து வெரி வெரி ஹை. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி, ஃபஸ்ட் ஒன் NF3 ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் இருக்குது, ஆப்ஷன் பியில் NH3 இருக்குது. ஸோ வி கேன் ஈஸிலி கேன்சல் அவுட் தீஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் மேபி சி அண்ட் டியாக இருக்கலாம். H2O இங்கேயும் H2O தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் யார் இருக்கா? NF3 அண்ட் NH3. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு VSPR தியரி படி பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் அ ட்ரைகோனல் பிரமிடல். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, ஸோ தேர் ஆர் 3 ஹைட்ரஜன்ஸ் அண்ட் 3 ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன்? sp3 ஹைப்ரிடைசேஷன், தே ஹாவ் 1 lone pair of electron. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் தே ஹாவ் ட்ரைகோனல் பிரமிடல் NH3 and NF3. Both have same structure. Okay, now I'm going to write the lone pair of electron. Okay, now இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் NF3 டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஹியர் இந்த டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த ஹெட்டு வந்து ஹையஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எலமெண்ட் யாரோ அவங்கள நோக்கி தான் இருக்கும் பொலாரிட்டி அப்படின்றது. ஓகே, ஸோ லோயஸ்ட் எலமெண்ட் சைடு வந்து இந்த டைல் அப்படின்றது இருக்கும். ஸோ நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் இவங்க 2 பேரும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜன் ஹேஸ் த லோயஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ தென் ஃப்ளூரின். பீரியாடிக் டேபிள்லேயே வந்து ஹையஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஃப்ளூரின் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போது டைபோல் மூமெண்ட் எல்லாமே வந்து ஃப்ளூரினை நோக்கி தான் இருக்கும். இந்த பொலாரிட்டின்றது ஹெட் வந்து எல்லாமே ஃப்ளூரினை நோக்கி இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தீஸ் 2 ஃப்ளூரின்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ the opposite bond movement cancel each other, and also it moving the same direction, right? ஸோ ஃப்ளூரினை நோக்கி மூவ் பண்ணுறதுனால இந்த 2மே கேன்சல் ஆகிடும் டைபோல் மூமெண்ட் அப்படின்றது. ஓகே, அப்போது இங்கே டைபோல் மூமெண்ட் அப்படின்றது இருக்கும் பட் வெரி வெரி லெஸ் இருக்கும். ஓகே, டைபோல் மூமெண்ட் இட்ஸ் டினோட்டட் பை டி பை ஆர் டி ஆர் மியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வேரஸ் இன் திஸ் கேஸ் ஹியர் all are nitrogen பார்த்தீங்கன்னா nitrogen has a highest dipole moment. Okay, and all are in the same direction ல தான் இருக்காங்க, எல்லாருமே same direction, they not cancel each other. Okay, but they are opposite side. Okay, இவங்க 2 பேரும் opposite side, இவங்க 2 பேரும் opposite sideல இருக்காங்க, but here all are in the same direction, they not cancel each other. Okay, so இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா NH3 has a highest dipole moment then NF3. Okay, so the correct order பார்த்திங்க அப்படின்னா H2O has a highest dipole moment, then NH3 ammonia, then NF3. So this is the correct order. Okay, so நம்மளோட ஆப்ஷன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்கள் H2O, NH3 and NF3. So the correct answer is option D is the correct answer. Okay, now next question. See the next question. Okay, the final product in the reaction of BF3 with water are. ஓகே, ஸோ போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கலாம்? ஓகே, தேர் ஆர் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது, 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஏ அண்ட் வாட் இஸ் பி. ஓகே, ஸோ கிவன் வந்து என்ன எடுத்துறாங்க? BF3 இட் ரியாக்ட் வித் வாட்டர். ஓகே, இட் இஸ் அ ஹைட்ரோலிசிஸ், ரைட்? ஸோ போரான் ட்ரைஃப்ளோரைடு இட் ரியாக்ட் வித் வாட்டர். It can form, first நமக்கு நல்லாவே தெரியும், when boron it react with the water means definitely it can form the boric acid. Okay, that is BOH thrice அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, definitely it will form the boric acid. So boric acid நம்ம எப்படி எழுதலாம்? H3BO3 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸை பாருங்கள், எங்கே வந்து H3BO3 இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் B3OH thrice அப்படின்றது. ஸோ இட் இஸ் நாட் அ
boric acid. So option A is wrong. So then option B பாருங்கள் H3BO3 இருக்குது. option C B2O3. ஆப்ஷன் டி வந்து டைபோரின் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா ஸோ ஒரே ஒரு பேர் நம்மளுக்கு கண்டிப்பாக H3BO3 கிடச்சிருக்கு போரிக் ஆசிட் அப்படின்றது டெஃபினட்டாக வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்போ இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்றது இட் இஸ் HBF4 அப்படின்றது. ஓகே, ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. The question is, among the halides, NCl3 it's a first compound, then PCl3 second compound, AsPCl3 it's a third compound. Okay, those which produce okay two different acids upon hydrolysis are அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த 3 காம்பவுண்டில் எந்த காம்பவுண்டை, அதாவது எந்த 2 காம்பவுண்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது we will get a 2 different ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் ஜூன் 2012 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட் NCl3 கிவன் காம்பவுண்ட் வந்துன்னா NCl3 அண்ட் PCl3 அண்ட் AsCl3. ஓகே, இந்த 3 காம்பவுண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட், திஸ் ஒன் இஸ் செகண்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் தேர்ட். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ரியாக்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அமோனியா எடுத்துக்கிறேன், NCl3. ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன். வென் இட் ரியாக்ட் வித் த வாட்டர் மாலிகுல். ஓகே, ஸோ வென் NCl3 இட் ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல் டெஃபினெட்லி இட் வில் ப்ரொடியூஸ் அ அமோனியா அண்டு NH3ஐயும் ப்ளஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் அ HCl. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஸோ தோஸ் விச் ப்ரொடியூஸ் 2 different acids ப்ரொடியூஸ் பண்ணோம். we know very well in அமோனியாவுக்கு மேலே நைட்ரோஜன் மேலே 2 lone pair of electron இருக்கிறதுனால it can act as a base, it not act as a acid. ஓகே, பட் இட் கேன் ப்ரொடியூஸ் ஒரே ஒரு ஆசிடை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, HCl மட்டும்தான் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இட் நாட் ப்ரொடியூஸ் 2 acids. டெஃபினட்டாக இது நம்மளோட ஆன்சர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இல்லாத ஆன்சர் எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் இருக்குது. செகண்ட் ஒன்லேயும் ஃபஸ்ட் ஒன் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் டியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஃபஸ்ட் ஒன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இல்லாதது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். சியை when PCl3 okay phosphorus trichloride it react with the water molecule. Okay, it undergo hydrolysis process. It can produce 2 different acids. One is phosphoric acid and another one it is HCl. Okay, that is H3PO3 plus HCl இது produce பண்ணும். Okay, same in the case of arsenic chloride. Okay, it react with the water molecule, it undergo hydrolysis process. It can also produce H3ASO3. Okay, arsenous acid plus HCl. Okay, so these two are acidic in nature. These two compounds are acidic. We know very well this also acidic acid and this also acid. Not acidic acid, this also acid. Okay, it's a phosphorus acid and this is a arsenous acid. And this HCl, hydrochloric acid, and these two compounds, okay, these two trichlorides are producer 2 different acids. So definitely நம்மளோட answers 1, 2 and 3 தான். Now we have the doubt, why nitrogen can't able to form acids? ஏன் வந்து நைட்ரஜனால ஃபார்ம் பண்ண முடியல? Why? Because nitrogen, phosphorus and arsenic இந்த 3 பேருமே சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஓகே, தே ஆர் சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் and we know very well நைட்ரஜனோட மேக்ஸிமம் கோவலன்சி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 4 only, பட் ரிமைனிங் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா they can form up to 5 bonds. Okay, and nitrogen there is no d orbital. This is a main reason why nitrogen can't able to acid, okay, able to form a 2 different acids. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நைட்ரஜன் டோன்ட் ஹேவ் அ எம்டி டி ஆர்பிட்டல் ஆர் டி ஆர்பிட்டல். ஓகே, இங்கே வந்து டி ஆர்பிட்டல் கிடையாது, நோ வேக்கன்ட் டி ஆர்பிட்டல், வேக்கன்ட் டி ஆர்பிட்டல் ஆர் ஃபில்டு டி ஆர்பிட்டல். ஓகே, whereas in this case phosphorus and arsenic பார்த்தீங்க அப்படின்னா they have a d orbital. phosphorusல எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கும், ஆர்சனிக்கில் ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இவங்களால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா
இவங்களால அந்த எம்டி வேக்கன்ட் ஸ்பேசஸில் வாட்டர் மாலிகுலை அகாமடேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அதாவது நைட்ரஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎல் அது போக ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஒரு வாட்டர் மாலிகுலை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுலை அகாமடேட் பண்ணக்கூடியது, அதாவது இந்த ஆக்சிஜன் தரக்கூடிய இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வாங்கி வைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நைட்ரோஜனில் கிடையாது. இட் டு நாட் ஹாவ் அ எம்டி டி ஆர்பிட்டால். பட் அதுவே வந்து பாஸ்பரஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ எம்டி டி ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இட் ஹேஸ் அ எம்டி டி ஆர்பிட்டால். இந்த டி ஆர்பிட்டாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் அகாமடேட் த வாட்டர் மாலிகுல் H2O. ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் we know very well it is a H2O எப்படி எழுதுவோம் HOH அப்படின்னு இருக்கும், ரைட்? இப்போ என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சிஎல் சேர்ந்து HCl வெளியே போகுது அண்ட் ஈச் ஹைட்ராக்சில் குரூப் கோயிங் டு ஆக்குபை த பொசிஷன் ஆஃப் சிஎல் குளோரின். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், POH இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் பாஸ்பரஸ் ஆசிட்ன்றது H3PO3s. ஓகே, but it undergo tautomerism. Okay, it undergo tautomerism and it can produce, okay, it can produce, see here, P double bond O H OH, okay, and OH, right? So this is a tautomeric product. Okay, so that's why இதே தான் சேம் அர்சனிக்குக்கும் நடக்கும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் D is the correct answer, 1 is the wrong answer. Okay, now move on to next question. See the next question, 7th one, and this question also from June 2012. Says here question. The question is the correct structure of P4S3 cage is. Okay, so P4S3 இதோட கரெக்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் மாலிகுலர் ஃபார்முலா P4S3. ஓகே, ஸோ எக்ஸப்ட் ஏவை விட்டுருங்க, ரிமைனிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ P4 அப்படின்றது 1 2 3 4 P4. ஓகே, பட் S3ன்றது 1 2 3 3S இருக்குது. Now come to this one here. See here, option Cல பார்த்தீங்க அப்படின்னா there are 4S are there, 1 2 3 4S இருக்குது. டெஃபினட்டாக இது நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு செட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் சி டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். தென் ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் ரைட். இதில் வந்து 1 2 3 அண்ட் P4 இருக்குது. ஸோ ரிமைனிங் 3ல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஜென்ரலி P4 அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஓகே, P4ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஒயிட் பாஸ்பரஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒயிட் பாஸ்பரஸ்க்கு ஸ்ட்ரக்சர் P4. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு S3 அப்படின்னு சொல்லும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா 1 2 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் P4S3. Okay, so each sulfur are bridges the phosphorus. Okay, they are bridging. Okay, so see here, option A is the correct answer. P4 அப்படின்றது 1 2 3 P4. Okay, and each sulfur atoms are act as a bridging here. Okay, so option A is the correct answer. It's a direct question, right? Now move on to next question. Now see the next question. This is the 8th question. The corresponding number of aluminum, sorry guys. So the question is the coordination number of aluminum in crystalline AlCl3 and liquid AlCl3, aluminum trichloride respectively. Okay, so நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா the coordination number. ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் அலுமினியம் இன் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு அண்டு அலுமினியம், ரெண்டுமே அலுமினியம் ட்ரைக்ளோரைடு தான். பட் என்ன கொடுத்துருக்கோம்னா கிறிஸ்டலின், விச் மீன்ஸ் இட் இஸ் அ சாலிட் ஸ்டேட் அண்ட் இட் இஸ் இன் த லிக்விட் ஸ்டேட். ஓகேவா? ஸ்டேட் மட்டும்தான் மாறுது, சேம் காம்பவுண்ட் தான். இந்த காம்பவுண்டில் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அலுமினியம் ட்ரைக்ளோரைடு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அலுமினியம் ட்ரைஃப்ளோரைடு வச்சு. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு கேன் ஃபார்ம் த டைமர் ஃபார்ம். ஓகே, எப்போ அப்படின்னா இட் இஸ் இன் த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது. ஓகேவா? வென் இஸ் இட் இன் த லிக்விட் ஸ்டேட், ஓகே, இட் கேன் ஃபார்ம் த டைமரைஸ்டு ப்ராடக்ட், அதாவது Cl and this is another aluminum Cl. Okay, so these are undergo dimerized. Okay, so this is a dimerized product. Okay, so when it is in the liquid state, okay, liquid state இருக்கும்போது what is the coordination number அப்படின்னா see here 1 2 3 4.
when it is in the liquid state, each aluminum coordinate to the 4 chlorine atom, 2 are terminals and 2 are bridging. Okay, so appo coordination number is 4. Okay, now next என்ன கேட்டிருக்காங்க, it is in the crystal structure. Okay, crystal means solid state. When it is exists in the solid state, okay, in solid state, each aluminum it is surrounded by 6 chlorine atoms. Okay, in solid state, each aluminum it is surrounded by 6 chlorine atoms. So see here 1, 2, 3, 4, 5 and 6. Okay, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் அங்கே பார்த்தா அதே மாதிரி தான், பட் இங்கே எல்லாமே பிரிட்ஜாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஏஎல் சிஎல்சிஎல் ஏஎல் சிஎல்சிஎல் ஏஎல் சிஎல்சிஎல். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம குவார்டினேஷன் காம்பவுண்டில் பார்க்கக்கூடிய கீலேட் ரிங் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா, கீலேட் ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது ஒன்று, இது ரெண்டு சேர்ந்த another, and this is the third. So this is a crystallized or solid state form. Here what is the coordination number? So coordination number, each aluminum it is coordinated to the 6 chlorine atoms. Okay, in solid state. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளூரினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டை பொறுத்து இதோட ஸ்ட்ரக்சரும் கோஆர்டினேஷன் நம்பரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்டில் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஓகே, நம்மளோட ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாலிட் ஸ்டேட்டு, செகண்ட் தான் லிக்விட் ஸ்டேட் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் 6, லிக்விட் ஸ்டேட் என்பது கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4. ஸோ த ஆன்சர் இஸ் 6,4. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 6,4. ஆப்ஷன் C is the correct answer. Okay, option C is the correct answer. Now move on to next question. Now see the next question. The 2 tautomeric form of phosphorus acid is. Okay, and this question from December 2013 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு வந்து பாஸ்பரஸ் ஆசிடோட 2 tautomeric ஃபார்ம் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சியா POH OH OH. ஓகே, திஸ் இஸ் அ பாஸ்பரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். நவ் இட் அண்டர்கோ டாட்டோமெரிசம் அப்படின் போது எப்படி இருக்கும் அப்படின்னா okay, now what undergo tautomerism. So P இந்த ஹைட்ரஜன் வந்து மூவ் ஆகி இங்கே வெளிப்படுது. அப்போது P டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன், இங்கே எந்த சேஞ்சஸும் கிடையாது, OH and OH. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டாட்டோமெரிக் ஃபார்ம். இது ரெண்டுமே சரிங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னா POH OH OH 2 lone pair of electron and P double bond O OH OH H. ஓகே, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ see the first one, option A. So first structure is okay. Second structure பாருங்கள், how many hydroxyl groups? There are 2 hydroxyl group. இங்கே நம்மளுக்கு 2 hydroxyl group தான் இருக்குது. தென் ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒன்லி 1 hydroxyl group மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் சியில் there is no hydroxyl group. ஆப்ஷன் டியில் பார்த்திங்க அப்படின்னா it has a hydroxyl group but it have 2 double bond O. Okay, so option A is the correct answer. And phosphorus acid is a dibasic acid, or because it possesses a 2 hydroxyl group, so it is a dibasic also. Okay, dibasic acid. Okay, so very very important. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மறந்து போயிட்டால் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டு நேம் வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். பாஸ்பரஸ் ஆசிட்னா எப்படி கொண்டு வரது அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த ஷார்ட்ருக்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அதோட டாட்டோமெரி ஸ்ட்ரக்சரை கொண்டு வரலாம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் 9th கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th one. Now see the next question. The characteristics of the blue solution of sodium in liquid ammonia is R அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ MSQ. Okay, multi selection question.
ஓகேவா. ஸோ ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மல்டி சாய்ஸ் கொஸ்டின். மேபி ஒரு 4 சாய்ஸ் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு சாய்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். பட் எம்எஸ்கியூ அப்படின்றது கேட் எக்ஸாமில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இதுதான். லாஸ்ட் இயர் நம்மளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ multi selection question. Okay, multi select question. So which means more than 2 options வந்து கரெக்டாக இருக்கலாம். 2 option or more than 2 options வந்து கரெக்டாக இருக்கலாம். So we have to find out the correct one. Okay, ஸோ அதாவது எம்எஸ்கியூ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க இது ஒரு எம்எஸ்கியூ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ராபப்ளி இந்த கொஷின்ஸ்க்கு கேட் எக்ஸாம்ஸில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகே, now see the question. The characteristics of the blue solution of sodium in liquid ammonia is an R. ஓகேவா. ஸோ சோடியம் வென் டிசால்வ்ட் இன் லிக்விட் அமோனியா அப்படின்னா அந்த சொல்யூஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ வென் சோடியம் இட் டிசால்வ்ட் இன் அமோனியா. ஓகே, ஸோ அப்போ என்னவாகும் அப்படின்னா சோடியம் வந்து இட் லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான். ஸோ Na ப்ளஸ்னும் ப்ளஸ் E மைனஸ் அப்படின்னு மாறும். ஓகே, எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணும் சோடியம் அப்படின்றது. ஓகே, ஹியர் ஒவ்வொரு Na ப்ளஸ் அயானை சுற்றியும் NH3 அயான் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஈச் Na ப்ளஸ் அயான் இட் இஸ் சரௌண்டட் பை த NH3 அயான். ஓகே, அமோனியம் மாலிகுல்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த எலக்ட்ரானை சுற்றியும் அமோனியம் மாலிகுல்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அ அமோனியேட்டட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு அமோனியேட்டட் எலக்ட்ரான். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த அமோனியேட்டட் எலக்ட்ரான் தான் ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. ஓகே, ப்ளூ கலருக்கான ரீசன் என்ன அப்படின்னா when this ammoniated electron absorb the energy and it undergo excitation state போயிட்டு and it liberate the energy in the form of radiation and it produce a blue color. Okay, and we know very well sodium அப்படின்னு சொல்லும்போது definitely it has a one unpaired electron. இதில் வந்து எலக்ட்ரான் வந்து இந்த சொல்யூஷனில் இருக்கிறதுனால definitely it should be a paramagnetic also. ஓகே, ஸோ பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸாக இருக்கும்போது அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் விச் மீன்ஸ் இந்த சொல்யூஷனில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இட் ஆக்ட் ஆஸ் அ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, குட் கண்டக்டர். ஓகே, இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அண்ட் அதே மாதிரி இட் டொனேட் எலக்ட்ரான் ஆல்சோ. ஸோ எலக்ட்ரானை இது ஒருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுது அப்படின்னா இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரானால் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒருத்தவங்க அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு டிக்ரீஸ் ஆகும். அப்போ டெஃபினட்டாக இட் ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் கேரக்டர், அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ரெடியூசிங் நேச்சர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது Na வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை இதுக்கு டொனேட் பண்ணுது. ரைட், ஒரு எலக்ட்ரானை ஒரு B அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுது அப்படின்னா Naவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் இட் லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான். அட் த சேம் டைம் B வந்து இந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னா இது B -1 ஆயிடும். அதாவது 0லேருந்து -1 அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இட் ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் கேரக்டர் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போட நம்மளோட ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ டயமேக்னெட்டிக் அப்படின்னு நோ, இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக். So second option B, it is a paramagnetic. Yes, this is correct statement. Second, it has a reducing character. It is reducing nature. Yes, it is a reducing agent. And conductor electricity. It is conduct the electricity. Absolutely right. So these 3 options are correct. Okay, except the first one, remaining 3 are correct answer. Now, next question for last question. Question number 11. See here. The correct order of retention of cations on the sulfonated cation exchange resin column is. Okay, and this question from December 2014. உண்மையிலே இந்த கொஷின் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிவ் த ஆன்சர். ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் டெப்த்தாக படிச்சிருக்கீங்க இந்த கான்செப்டை அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4 அயான்ஸ் மெட்டல் அயான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சல்ஃபனேட்டட் கேட்யான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் காலம். ஓகே, இந்த காலத்திலிருந்து லீஸ்டாக வந்து எலிமினேட் ஆகக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டுருங்க. அதாவது ஹையஸ்ட் ரிட்டன்ஷன் மீன்ஸ் அந்த காலத்தில் அதிகமாக பேக் பண்ணி இருக்கக்கூடியவங்க யாருனால அவங்களால இருக்க முடியல, அவங்க வெளியேறிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வெளியேறுவாங்க ஆர் ரிட்டன்ஷன் ஆர்டர் அப்படின்றது காலத்தில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பேக் ஆகக்கூடியவங்க யார். ஓகே, அந்த ஆர்டர்லாம் கொஷின் கேட்டிருக்கிறது எஃபிஷியன்ட் ரிட்டன்ஷன் கேட்டிருக்காங்க, ரிட்டன்ஷன் ஆஃப் கேட்யான்ஸ். ஓகே, ஸோ அப்போது
they are very tightly packed in the column. Okay, so see here, அப்போ சல்ஃபனேட்டட் ரெசின் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், ஒரு ஆர், ஒரு சல்ஃபனேட்டட் குரூப், தட் இஸ் SO3, இட் இஸ் அ மைனஸ் சார்ஜ். இது கூட என்ன பண்ணுது தான் இந்த மெட்டல்ஸ், ஓகே, இங்கே கிவன் மெட்டலில் இருக்கக்கூடிய இந்த 4 மெட்டல்ஸும் இந்த M+ஆக இருக்காங்க. ஓகே, இதுதான் பேக்கிங். ஸோ பேக்கிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா சைஸ் ஃபேக்டரை பேஸ் பண்ணுது. ஸோ அப்போது இது வந்து ஒரு 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ சைஸ் ஆஃப் த மெட்டல், சைஸ் ஆஃப் மெட்டல் ஆர் மெட்டல் அயான். ஓகே, M+ நான் போட்டுக்கிறேன், இப்போ சைஸ் ஆஃப் அ மெட்டல் அண்டு மெட்டல் அயான். செகண்ட் ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹைட்ரேஷன் ரேடியஸ். ஓகே, ஹைட்ரேஷன் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹைட்ரேஷன் ரேடியஸ் or ionic radius. Okay, what is hydration radius அப்படின்னா when இந்த மெட்டல்ஸ் வந்து வாட்டரில் ரியாக்ட் ஆகும்போது, ஓகே, இந்த காலத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லித்தியத்தை எடுத்துக்கிறேன். இப்போது இதை சுற்றி எவ்வளோ பேர் அவங்களால சரவுண்ட் பண்ண முடியுது? ஓகே, ஸோ டெஃபினட்டாக இதை சுற்றி என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இவங்களால எவ்வளோ வாட்டர் மாலிகுலோ இவங்களோட சரௌண்டிங்கில் வச்சுக்கிற முடியுது. இப்போது இந்த சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ இந்த ரேடியஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அயானிக் ரேடியஸ் அப்படின்றது ஒரு அயானோட ரேடியஸ் தான் நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரேஷன் ரேடியஸ் அப்படின்றது இது. ஓகேவா? ஸோ ஹைட்ரேஷன் ரேடியஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும், அதாவது ஹைட்ரேஷன் ரேடியஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா சைஸ் ஆஃப் த மெட்டல். ஓகேவா? ஸோ மெட்டல் வந்து சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் வந்து பெருசு. ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இதோட சரௌண்டிங்கில் எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? ஒரு 2 இல்லாட்டி 3 பேர் தான் இருக்க முடியும். ரைட்? அவ்வளோதான் இருக்க முடியும். இப்போ இதே ஒரு பெருசாக இருக்குது அப்படின்னா இதை சரௌண்டிங்கில் ஒரு 6 பேர் இருக்கலாம். இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னா 10 பேர் இருக்கலாம். அப்போது மெட்டல் அயானோட சைஸை பொறுத்து வந்து அந்த ஹைட்ரேஷன் ரேடியஸ் அப்படின்றது வேரி ஆகும். ஓகே, நான் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மெட்டல் அயனை எழுதிட்டு அவங்களுக்கான சைஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிவன் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அண்ட் சில்வர், Ag இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ we know very well இந்த பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் டு ரைட் நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா என்னவாக ஆரம்பிக்கும், அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டாப் டு டவுன் வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ Ag இஸ் அ சில்வர், இட் இஸ் அ 3D எலமெண்ட் அண்ட் தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட். ஸோ டெஃபினட்டாக இவங்களோட ரேடியஸ் தான் ஹையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ லீஸ்ட் ரேடியஸ் யாருக்கு தான் இருக்க போது? Ag+. ஓகே, இட் இஸ் அ லீஸ்ட். ஓகே, அண்ட் இந்த வங்கில் பார்த்திங்க அப்படின்னா யாரோட ரேடியஸ் அதிகம் அப்படின்னா லித்தியத்துக்கான ரேடியஸ் தான் அதிகம். பிகாஸ் இட் இஸ் நாட் அ லித்தியம், பொட்டாசியம். டாப் டு டவுன் வரும்போது லித்தியம், சோடியம், பொட்டாசியம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இட் இஸ் அ டாப் மெம்பர். ஓகே, ஸோ இதனமே லித்தியம் ப்ளஸ் அயான் பொட்டாசியம். ஓகே, இப்போது பொட்டாசியத்தோட சைஸ் வந்து லித்தியத்தோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது ஓகே ஸோ ரொம்ப பெருசு. ஸோ அவுட்ரு மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானால் சென்ட்ரல் ஆட்டத்து மேலே அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து அட்ராக்ஷன் கொடுக்க முடியாது. பட் லித்தியம் அப்படி கிடையாது, வெரி க்ளோஸ் டு த நியூக்ளியஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஹியர் இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது இந்த வாட்டர் சரௌண்டிங் அப்படின்றது லித்தியத்துக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, த ஹைட்ரேஷன் ரேடியஸ் ஹைட்ரேஷன் ரேடியஸ் அப்படின்றது லித்தியத்துக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். இந்த குரூப்பில் யாருக்கு அப்படின்னா லித்தியம் ஹேஸ் அ ஹையஸ்ட் ஒன், தென் அதுக்கப்புறம் வந்து சோடியம், தென் பொட்டாசியம். ஓகே, அதுக்கப்புறம் லீஸ்ட் ஒன் தான் Ag+. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது அப்படின்னா அதாவது சல்ஃபோனேட்டட் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் இந்த காலத்தில் நம்ம பேக் பண்ணுறோம். ஓகே, see here I just draw the column. ஓகே, இப்போ இந்த காலத்தை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த சல்ஃபோனேட்டட் ரெசின் வச்சு இந்த காலத்தை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பேக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்னவாக ஆரம்பிக்கும், அதாவது யாரோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், அதாவது ஹைட்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இவங்களை சுற்றி வந்து இவங்களோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அதாவது SO3-R
ஓகே, இதுதான் இந்த ரெசின். SO3 மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே லித்தியம் ப்ளஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால, வாட்டர் மாலிகுல் இதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு, ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த லித்தியத்துக்கும் இந்த SO3 மைனஸ் அயானுக்கும் இந்த சல்ஃபனேட்டட் அயானுக்கும் உண்டான அட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெசின் கூட இந்த லித்தியம்ன்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அட்டாச் ஆகாது. பட் அதுவே வந்து இந்த ரேடியஸ் கம்மியாக இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரேடியஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஸோ இதோட சரௌண்டிங்கில் 1 or 2 மாலிகுல்ஸ் தான் இருக்கும். ஸோ தே கேன் ஈஸிலி அட்ராக்ட் த அயான்ஸ். ஓகே, கேன் ஈஸிலி அப்ரோச் த அயான்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், தீஸ் அயான்ஸ் எஃபிஷியன்ட்லி பேக்டு இன் திஸ் காலம். ஓகே, இதில் ஈஸியாக ரொம்ப அதிகமாக ரொம்ப இந்த Ag+ அப்படின்னு ஒட்டிக்கிடும். பட் இது வந்து என்ன ஆகாதுன்னா பேக் ஆகாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக லித்தியம் வந்து வெளியே வந்துடும். ஓகே, கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்குது ரிட்டன்ஷன் ஆஃப் கேட்டையான் சல்ஃபனேட்டட் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிட்டன்ஷன் அப்படின்றது இந்த காலத்தில் ரொம்ப ஹை டைமில் யார் ஒட்டி இருப்பாங்க அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ எஃபிஷியண்டாக ஃபார்ம் யாரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கோ அவங்க தான் எஃபிஷியண்டாக அட்டாக் ஆகிருப்பாங்க. ஸோ த கரெக்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா Ag+, இந்த சைஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். Ag+, பொட்டாசியம் +, sodium + and lithium +. Okay, so this is the correct order. Okay, now the correct option is, so the correct option is, see the question option A, silver, potassium, sodium, lithium. Okay, so இதோட இந்த 11 questions நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ லைக் மை கிளாஸ் ப்ளீஸ் just raise your thumbs up. Okay, thank you so much for your love and support. Thank you, all the very best. டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு. உங்களுடைய எஃபர்ட் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ நெவர் கிவ் அப் கைஸ்.